ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஜிவிபி என்டர்பிரைசஸ்ல சிசர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க. இதுல வந்து த்ரெட் கட் பண்ற சிசர்ல இருந்து டெய்லரிங் கிளாத் கட் பண்ற சிசர் வரைக்கும் இருக்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ஆரி ஒர்க் ஐட்டம்ஸ், பிரேஸ்லெட் மேக்கிங் ஐட்டம்ஸ், இன்விசிபிள் செயின் மேக்கிங் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட ஹோல்சேலாவும் ரீட்டைலாவும் அவைலபிளா இருக்கு. இதுல எது நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் நம்ம பேஜை செக் பண்ணி பார்த்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் சிசர்ஸில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்மால் சைஸ், அதாவது த்ரெட்டு கட் பண்ணுறதுக்கு சின்ன சைஸ்லேருந்து இந்த மாதிரி மெட்டல் சிசர் வரைக்கும் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே நீங்கள் பெரிய சைஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸுமே அவைலபிளாக இருக்குது. கிளாத் கட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் புடி வச்ச மாதிரி சிசர் இருக்குது. இது கூட கேப்புமே வரும். ஸோ அந்த டிப்பு வந்து உங்களுக்கு கீழே விழுந்தாலுமே டேமேஜ் ஆகாத மாதிரி அது ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இதில் வந்து பெரிய சைஸ், இதுவுமே பிளாஸ்டிக் புடி வச்ச மாதிரி தான் இருக்கும். இது வந்து அதை விட பெரிய சைஸில் அவைலபிளாக இருக்குது. இதுவுமே வந்து பிளாஸ்டிக் புடி வச்ச சிசர் தான், பட் ஆனால் கோல்டு பிளேட்டிங் போட்டிருக்கோம். அதை விட இது கொஞ்சம் குவாலிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு கோல்டு பிளேட் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இதை பார்க்குறப்பவே இது வந்து உங்களுக்கு பித்தளை புடி வச்ச மாதிரி ஒரு சிசராக உங்களுக்கு தெரியும். பட் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அது ரொம்பவே உங்களுக்கு பார்க்க ஸ்டைலிஷாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சிசருக்கு நீங்கள் போகலாம், பிகினர்ஸாக இருக்கிறவங்க. ஸோ இப்போ நீங்கள் தைச்சி கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து செட் ஆகுறதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் சிசர், பித்தளை புடி வச்சது, அண்ட் அதுக்கப்புறமா நிறைய குவாலிட்டிஸ் அதுலேயே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பித்தளை புடி வச்சதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும். இதை நீங்கள் கிரைண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து இந்த பித்தளை புடி வச்ச சிசர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்குலாம் பிளாஸ்டிக் புடி வச்சது வந்து லாங் லைஃப் வராது. பிகினர்ஸாக இருக்கிறப்போ வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம என்ன வேணாலும் சிசர் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேப்பரில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும், பேட்டர்ன் ஷீட்ஸில் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின் ஆட்டதுக்கு அப்புறமா இந்த சிசர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப்மே வரும். அதோட நீங்கள் வந்து இதை கிரைண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப நாள் வச்சுருக்கலாம். அடுத்த சிசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் சிசர் தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த பிளாக் சிசர் என்னோட பர்சனல் ஃபேவரெட்னே சொல்லலாம். பிகாஸ் இது நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்க்கவும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கட் பண்ணும்போது அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக கட் பண்ணும். பட் இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். பிகாஸ் கீழே போட்டால் உடையும். பிளாக் மெட்டல் வந்து கண்டிப்பாக கீழே போட்டால் உடைய தான் செய்யும். இல்லை நீங்கள் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளாக் மெட்டல் சிசர் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சிசர். அடுத்த சிசர் பார்த்தீங்கன்னா அது ஒரு அயன் சிசர். ஆனால் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட மெட்டீரியலுமே அயனில் மேக் பண்ணனால கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் பித்தளை புடி வச்சது எவ்வளோ ஹெவியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஹெவினஸும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இந்த சிசர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதையுமே நீங்கள் கிரைண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அயன் புடி வச்சதுனால இதுவுமே உங்களுக்கு லாங் லைஃப் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்க போகுது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது கூடவே ஒரு ட்ரிம்மருமே வருது. ஸோ இது வந்து 2-in-1 பேக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் சின்ன சிசர் நீங்கள் வாங்க வேண்டியது அவசியம் இருக்காது. இதை நீங்கள் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதை கிளாத்துக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே உங்களுக்கு இதில் வரப்போகுது. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கிற சிசர் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் ஓவர்லாக் போடாமல் கூட ஒரு ப்ளவுஸை கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிசர் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ எந்த சிசர்னு இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜிக்ஸாக் சிசர் தான் பார்க்க போகிறீங்க. இதை சொல்கிறதுக்குள்ளேயே நான் பட்ட பாடு எனக்கு தான். ஸோ இந்த ஜிக்ஸாக் சிசர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் வந்து நிறைய பேர்கிட்ட ஓவர்லாக் மிஷின்லாம் இருக்காது. இந்த சிசரை வச்சு அந்த கார்னர்ஸ்லாம் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த த்ரெட்டெல்லாம் வெளியில் வந்த மாதிரி இருக்காது. ஈஸியாக நீங்கள் இந்த சிசரை வச்சு நீங்கள் ஓவர்லாக் பண்ணாமே ஒரு ப்ளவுஸை சூப்பர் நீட் ஃபினிஷிங்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இந்த சிசர் எல்லாமே வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆர்டர்ஸை நாங்கள் எடுத்துப்போம். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் பேஜை விசிட் பண்ணி அங்கே மெசேஜ் பண்ணிங்கனாலும் உங்கள் ஆர்டர்ஸை நாங்கள் கண்டிப்பாக எடுத்துப்போம். ஸோ இதே மாதிரி ஆரி ஒர்க் ஐட்டம்ஸ் அண்ட் டெய்லரிங் மெட்டீரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.